இப்போது இந்த நிமிடம் உங்கள் மூளை ஒரு நீக்கும் திட்டத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சிரிக்கும் போதும், உழைக்கும் போதும், கனவு காணும் போதும் அது வெட்டுகிறது, சீர்திருத்துகிறது, அழிக்கிறது. யாரும் பேசாத உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அறியாமலேயே எது நீக்கப்படுகிறது என்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த முழு காணொளியிலும் நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி: உங்கள் மூளைக்கு ஒரு நீக்கு பொத்தான் இருந்தால் அது ஏற்கனவே உங்களிடமிருந்து என்னை நீக்கியிருக்கும். நன்றாக யோசியுங்கள். உங்க பதிலை கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். என்றால் இந்த கேள்விக்கு உண்மையான பதில் சொல்ல முடிந்தவர்கள் அவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையை உண்மையான அர்த்தத்தில் மாற்றிக்கொள்கிறார்கள். நான் இந்த காணொளிகளை உங்களுக்காக மணிக்கணக்கில் ஆராய்ந்து தயாரிக்கிறேன். இந்த காணொளியில் ஒரு விஷயமாவது உங்கள் சிந்தனையை மாற்றினால் தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு மிகவும் முக்கியம். இப்போது இதை சேர்ந்து திறந்து பார்ப்போம். உங்கள் மூளையில் தோராயமாக 86 பில்லியன் நியூரான்கள் உள்ளன. அவற்றுக்கு இடையில 100 ட்ரில்லியனுக்கும் அதிகமான ஸ்னாப்டிக் இணைப்புகள். இது பால்வெளி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விடவும் அதிகம். ஆனால் உங்கள் மூளை இவை அனைத்தையும் வைத்திருக்க முயற்சிக்கவில்லை. உண்மையில் அது நேர் எதிரான செயலை செய்கிறது. 90களின் தொடக்கத்தில் நரம்பியல் விஞ்ஞானிகள் ஒரு செயல்முறையை உறுதிப்படுத்தினார்கள். இது மனித நுண்ணறிவு பற்றிய நமது புரிதலை முற்றிலும் தலைகீழாக மாற்றியது. மூளை வெறும் வளர்வதில்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அது வெட்டுகிறது, தீவிரமாக, வேண்டுமென்றே. தேவையில்லாத இணைப்புகளை அகற்றி அத்தியாவசியமானவை என்று கருதுவதை வலுப்படுத்துகிறது. அவர்கள் இதை சினாப்டிக் ப்ரூனிங் என்று அழைக்கின்றனர். இதுவே உங்கள் மூளையின் உயிரியல் நீக்கு பொத்தான். உங்கள் மூளையை ஒரு பிரம்மாண்டமான உயிரோட்டமான நகரமாக கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு நரம்பியல் பாதையும் ஒரு சாலை. ஒவ்வொரு சிந்தனையும், பழக்கமும், நம்பிக்கையும் அந்த சாலைகளில் ஓடும் போக்குவரத்து. ஒவ்வொரு நாளும் உங்கள் மூளை தரவுகளை பரிசீலிக்கிறது. அதிக போக்குவரத்துள்ள சாலைகள் வலுப்படுத்தப்படுகின்றன. போக்குவரத்தே இல்லாத சாலைகள், அவை மூடப்படுகின்றன, நீக்கப்படுகின்றன. கேள்வி என்னவென்றால், உங்கள் மனதுக்குள் அது எந்த வகையான நகரத்தை கட்டுகிறது? 2013இல் ராச்செஸ்டர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு திடுக்கிடும் கண்டுபிடிப்பை வெளியிட்டனர். தூக்கத்தின் போது உங்கள் மூளை கிளிம்பாட்டிக் அமைப்பு என்ற ஒரு உயிரியல் கழிவு அகற்றல் நெட்வொர்க்கை செயல்படுத்துகிறது. இது நீங்கள் தூங்கும் தருணத்தில் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக செயல்படுகிறது. 10 மடங்கு. நச்சு புரதங்களை வெளியேற்றுகிறது. செல்லுலார் கழிவுகளை அகற்றுகிறது. நீங்கள் ஓய்வெடுக்கும் போது மூளையை முழுமையாக கழுவி சுத்தம் செய்கிறது. அதே நேரத்தில் உங்கள் ஹிப்போகேம்பஸ், மூளையின் உள்ளார்ந்த ஆசிரியர், அன்றைய நிகழ்வுகளை மீண்டும் இயக்குகிறது. இந்த நினைவு நிலைக்கட்டும். அது கரைந்து போகட்டும். தூக்கம் செயலற்றதல்ல. தூக்கம்தான் உங்கள் மூளையின் நீக்கு திட்டம் முழு வேகத்தில் இயங்கும் நேரம். தூக்கமின்மை உங்களை வெறும் சோர்வாக்குவதில்லை. ஆய்வுகள் இப்போது காட்டுகின்றன, ஒரே ஒரு இரவு போதுமான தூக்கம் இல்லாமல் போனாலும் அது தீவிரமான வெட்டலை தூண்டுகிறது. சோர்வின் அழுத்தத்தில் உங்கள் மூளை உண்மையில் தேவையான இணைப்புகளையும் வெட்டத் தொடங்குகிறது. நீங்கள் வெறும் சோர்வடையவில்லை, நீங்கள் மெதுவாக அழிக்கப்படுகிறீர்கள். ஆனால் இங்கே உள்ளது எல்லாவற்றையும் மாற்றும் உண்மை. பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் மூளையோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கவலை நிரந்தரமானதாக உணர்கிறது. சுயசந்தேகம் ஆழமாக பதிந்திருப்பதாக உணர்கிறது. ஆனால் நரம்பியல் அறிவியல் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை வெளிப்படுத்துகிறது. உங்கள் மூளை உங்கள் எதிரி அல்ல. அது ஒரு அறிவுறுத்தலுக்கு மட்டுமே பதிலளிக்கிறது. அந்த அறிவுறுத்தல் இந்த நேரம் வரை உங்களிடமிருந்தே வந்தது. நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்த எண்ணங்கள் வலுப்பெற்றன. மீண்டும் மீண்டும் இயக்கிய பயங்கள் சேமிக்கப்பட்டன. உங்கள் மூளை நீங்கள் சொன்னதை சரியாக செய்தது. இங்கேதான் எல்லாமே மாறுகிறது. நரம்பியல் அறிவியலில் ஒரு கொள்கை உள்ளது, ஹெப்பின் விதி. ஒன்றாக சுடும் நியூரான்கள் ஒன்றாக இணைகின்றன. ஒன்றாக சுடுவதை நிறுத்தும் நியூரான்கள் துண்டிக்கப்படுகின்றன. இதன் அர்த்தம், உங்கள் மூளை என்னை நீக்குகிறது என்பதை நீங்கள் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கலாம். அடக்குவதன் மூலம் அல்ல, பட்டினியால். இதோ உங்கள் 3 படி வழிகாட்டி. படி 1: நீங்கள் நீக்க விரும்பும் எண்ணங்களை பட்டினி போடுங்கள். கவலை எழும் ஒவ்வொரு முறையும் அதை ஆமோதிக்காதீர்கள். மெதுவாக திசை திருப்புங்கள். நீங்கள் சக்தி வளங்களை மட்டும் துண்டிக்கிறீர்கள். செயல்படுத்தல் இல்லாமல் ஸ்னாப்ஸ்கள் பலவீனமடைகின்றன. படி 2: 7 முதல் 9 மணி நேரம் ஆழமான தூக்கத்தை உங்கள் மிக மதிப்புமிக்க சொத்தை போல பாதுகாங்கள். மறுக்க முடியாதது. படி 3: நீங்கள் வைத்திருக்க விரும்புவதை வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். எழுதுங்கள், கற்பனை செய்யுங்கள், தினசரி செயல்படுங்கள்.
ஒவ்வொரு மறுபடியும் நியூரான்களுக்கு இடையே வலுவான இணைப்புகளை அமைக்கிறது. உங்கள் மூளைக்கு ஒரு நீக்கு பொத்தான் உள்ளது. அது எப்போதும் இருந்தது. ஒரே கேள்வி, உலகம் உங்களுக்காக அதை திட்டமிட தொடர்ந்து அனுமதிக்கப் போகிறீர்களா? அல்லது அந்த சக்தியை திரும்ப எடுக்கப் போறீங்களா? முதலில் உங்கள் மூளை என்னை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் நாம் சேர்ந்து ஆராயும் அடுத்த விஷயம் நீங்கள் முழுமையாக சந்தித்திராத மனதின் ஆழத்திற்கு இன்னும் அதிகமாக செல்லும்.